இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரம் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய மறை உரை சிந்தனைக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் செய்வேன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்த இளம்பெண் ஒருத்தி தனது வேலையை முடித்துக்கொண்டு கோயிலில் மாலை திருப்பலியில் பங்கேற்பதற்காக எலவேட்டர், அதாவது மின்தூக்கி வழியாக வேகமாக கீழே இறங்கி வந்தாள். அவள் 8வது தளத்திலிருந்து தனியாக வந்து கொண்டிருந்த போது 7வது தளத்தில் ஒருவர் மின்தூக்கியில் ஏறினார். மின்தூக்கியில் ஏறியவர் அவள் தனியாக இருப்பதை பார்த்துவிட்டு அவளிடம் தவறாக நடக்க முயற்சி செய்தார். அப்போது அவளுடைய உள்ளத்தில் வேறு சிந்தனையும் தோன்றவில்லை, இயேசுவின் திருப்பெயர்தான் தோன்றியது. உடனே அவள் இயேசுவின் திருப்பெயரை சொல்லி வேண்டத் தொடங்கினாள். இதனால் அவளிடம் தவறாக நடக்க முயற்சி செய்த அந்த மனிதர் எதுவுமே செய்யாமல் அப்படியே அடங்கி போனார். தொடர்ந்து வந்த தலங்களில் மின்தூக்கியில் யாருமே ஏறவில்லை என்றாலும் அந்த மனிதர் மிகவும் சாதாரணமாக இருந்தார். தன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்ற மகிழ்ச்சியில் கோவிலுக்கு வந்து சேர்ந்ததும் அவள் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொன்னாள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வில் வரும் இளம் பெண்ணை ஆபத்திலிருந்து ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயர் காப்பாற்றியது. இன்றைய நற்செய்தியில் இயேசு, நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் என்கிறார். அது குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இயேசு தன்னுடைய சீடர்களை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்ததும் அவர்கள் உள்ளம் கலங்கினார்கள். யோவான் நற்செய்தியில் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்போது அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் இயேசு பேசும் வார்த்தைகள்தான் இன்றைய நற்செய்தி வாசகம். இன்றைய நற்செய்தியில் இயேசு, நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் என்கிறார். இப்பொழுது இயேசுவின் பெயரால் நாம் கேட்பதையெல்லாம் அவர் நமக்கு தருவாரா என்ற கேள்வி எழலாம். இயேசுவின் பெயரால் நாம் கேட்பதையெல்லாம் அவர் நமக்கு தரப்போவதில்லை. மாறாக நாம் இறைவனின் திருவுளத்திற்காக, அவரது பணிக்காக கேட்டோம் என்றால் நிச்சயம் அவர் தருவார். இன்றைய முதல் வாசகத்தில் பவுலும் பர்னபாவும் யூதர்களிடம் கடவுளின் வார்த்தையை அறிவிக்கும் போது அவர்கள் அதை புறக்கணிக்கிறார்கள். இதனால் அவர்கள் பிற இனத்தவரிடம் கடவுளின் வார்த்தையை அறிவிக்கிறார்கள். அவர்களும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். பணிவாழ்வில் பவுலும் பர்னபாவும் நிறைய இன்னல்களை சந்தித்தார்கள். அவர்களை போல நாம் கடவுளின் பணியை செய்யும் போது அதன் பொருட்டு நாம் இன்னல்களை சந்திக்கும் போது இயேசுவின் திருப்பெயரை சொல்லி மன்றாடினால் அவர் நமது வேண்டுதலை கேட்பார். எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் இயேசுவின் திருப்பெயரை நம்பிக்கையோடும் அதே நேரத்தில் அவரது பணிக்காகவும் பயன்படுத்தி அவரது ஆசியை பெறுவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனைக்கு, ஆண்டவர் தம் அடியார்களை கைவிடுவதுமில்லை, கை நெகிழ்வதுமில்லை. ஆண்டவரின் திருப்பெயரே நமக்கு ஆற்றல். கடவுள் நமது வேண்டுதலை கேட்காத போது அதை திறந்த மனத்தோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் என்று மலாக்கி புத்தகத்தின் 4ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார். எனவே இறையேசில் பிரியமானவர்களே, எல்லா நலன்களையும் தரும் ஆண்டவரின் திருப்பெயரை நம்பிக்கையோடு உச்சரித்து அதற்கு அஞ்சி நடந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.